இப்போ நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு ஃப்ரீக்வெண்ட்டாக இந்த பித்தப்பைக்கல் இஷ்யூஸ்லாம் இருக்கே டாக்டர், இதுக்கு காரணம் என்னவா இருக்கும்? உடல் பருமனுக்காக நிறைய இந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணிவிட்டு வெயிட் ரெடியூஸ் பண்ணுறாங்க. அந்த வெயிட் ரெடியூஸ் பண்ணும்போது அந்த பித்தப்பையோட காம்போசிஷன்ஸ் வந்து மாற்றங்கள் ஏற்படுது. அந்த மாற்றங்கள் ஏற்படும்போது அதில் வந்து பித்தம் தேங்கி கல் ஃபார்ம் ஆகுது. இவங்க சாப்பாடும் கம்மியாக சாப்பிட்றதுனால அதனாலேயும் பித்தம் சுரக்காமல் நிறைய அந்த கால்வாயில் தேங்கி அதனால கல் ஃபார்ம் ஆகுது. இந்த பித்தப்பைக்கல் இருக்குன்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக சர்ஜரி பண்ணி தான் இதை சரி பண்ண முடியுமா, இல்லை டேப்லெட்ஸ்லேயே குணப்படுத்திடலாமா டாக்டர்? பித்தப்பை கல் இருக்குதுன்னு தெரிஞ்சுட்டா ஆப்ரேஷன் தான் தீர்வு. சப்போஸ் ஒரு கல் தான் இருக்குது, சின்ன கல்லாக இருக்குதுன்னா வெயிட் பண்ணலாம். ஆனால் அது கூட வந்து வயசானவங்க, சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க, அது மாதிரி இருக்கிறவங்க வெயிட் பண்ணுறது நல்லதில்லை. அது மாதிரி திரும்ப திரும்ப கல்லுனால் வலி வந்து அவஸ்தைப்பட்டு அதை மாதிரி பண்ணும்போதும் சர்ஜரியும் கஷ்டமாக இருக்கும். அதனால் விரைவாக பண்ணிடுறது நல்லது. இவங்களுக்கு எதுவும் டயட் பிளான் இருக்கா டாக்டர்? பித்தப்பை கல் இருக்கிறவங்களுக்கு வலி வராமல் கொஞ்சம் தள்ளி போடணும், தவிர்க்கணும் அப்படின்னா கொழுப்புள்ள பொருட்கள் சாப்பிட, எண்ணெயில் வறுத்தது, எண்ணெயில் பொரிச்சது போன்ற பொருட்களை சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது. செரிமானத்துக்கு தேவையான பித்தம் வந்து நம்ம லிவர்லேருந்து தான் வருது. ஸோ அது என்ன பண்ணுது, கால் பிளாடர்ன்ற ஒரு போயிட்டு அது வந்து தேக்கி வச்சிருக்குது. நம்ம உணவு குழாயில் சாப்பாடு சாப்பிடும்போது, உணவு குழாயில் சாப்பாடு போகும்பொழுது அந்த பித்தம் வந்து வெளியாகி செரிமானத்துக்கு உதவுது. ஸோ இந்த பித்தப்பை என்ன ஆகுதுன்னா சரியாக கண்ட்ராக்ட் ஆகாது. வயசாயிட்டாலோ வேறு சில டிசீஸ்னாலோ சரியாக கண்ட்ராக்ட் ஆகாத போது என்ன ஆகுது, பித்தம் அதில் நிறைய தேங்கி போகுது. பித்தம் தேங்கி அது கல்லாக ஃபார்ம் ஆகுது. இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்லாம் ஃபாலோ பண்ணலாம் டாக்டர்? ஃபேட்டி ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணுறது நல்லது. இந்த பித்தப்பைக்கல் யாருக்கெல்லாம் அதிகமாக வர வாய்ப்பு இருக்குது டாக்டர்? உடல் பருமன் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு, 40 வயதுக்கு மேற்பட்ட பெண்களுக்கு இதெல்லாம் அதிகமாக இருக்கும்.